பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கழிவறையின் சுன்னத்துகள். முதல் இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, காலணியை அணிந்து செல்வது. ஓகே, தலையை மூடி செல்வது. இந்த தலை மூடுதல்ங்கிறது என்ன சட்டம் தெரியுமா? எங்கெங்க நம்மளுடைய தலைகளை மறைக்க வேண்டும், அது நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஃபர்லாக்கப்பட்ட இடங்கள். முதலில் ஃபர்லாக்கப்பட்ட இடங்கள், தலையை மறைப்பதற்கு ஃபர்லாக்கப்பட்ட இடங்கள். வெளியில் செல்லும் பொழுது இதில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அந்த இதில் தான் நம்ம கொஞ்சம் எங்கெல்லாம் அதெல்லாம் செய்வோம். ஏன்னா வெளியில் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ட்ரெஸ் சென்ஸே வேறு மாதிரி இருக்கும். சரி, ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் இருக்கும் பொழுது அந்நிய ஆண்கள் உள்ளே வரும் பொழுது கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், தலையை மறைச்சிருக்கணும். இந்த 2 இடங்கள் கண்டிப்பாக தலையை மறைக்கக்கூடிய இடங்கள். அதே போல் ஹஜ்ஜுக்கு செல்லும்போது, இந்த ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது எஹ்ராமுடைய ஆடைகளை ஆண்களுக்கு தலையை மறைக்க கூடாது, பெண்களுக்கு கண்டிப்பாக தலையை மறைத்தே ஆக வேண்டும். இது ஃபர்லாக்கப்பட்ட இடங்கள். சரி, இங்கே அடுத்து சுன்னத்தான விஷயங்களுக்கு வருவோம். எங்கெல்லாம் தலையை மறைக்கணும்? இன்னொரு விஷயம் இருக்குது. தொழுகையில் ஃபர்லாக்கப்பட்டது. நம்மளுடைய முடியே நம்மளுடைய தலைகளையும் என்ன செஞ்சிடணும், தொழுகையில் மறைக்க வேண்டும். இது 4 ஃபர்லாக்கப்பட்ட இடங்கள். சுன்னத்தான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தலையை எங்கெல்லாம் மறைக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது என்ன செஞ்சுக்கிறலாம், தலையை மறைத்து கொள்ளலாம். இன்னொன்று தெரிஞ்சுக்கிறணும், ஃபர்ல விட்டோம்னா பாவம், தண்டனை, அல்லாஹுடைய கோபம் உண்டு. சுன்னத்தான விஷயங்களில் நன்மை நமக்கு என்ன செய்யும், கிடைக்குமே தவிர சுன்னத்தை விட்ட பாவமோ தீமையோ நமக்கு கிடைக்காது. அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் நம்ம வீட்டில் இந்த வெயிலெல்லாம் தலையை மறைச்சிட்டே வீட்டில் இருந்து நினச்சிக்கோங்க, சொட்டாயிடும். முடிஞ்ச அளவு. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, எதை நம்ம அதிகமாக பழக்கப்படுத்துகிறோமோ அதுதான் பழக்கத்துக்கு வரும். உங்களுக்கு புரியுதா? எதை நம்ம வீட்லையுமே சரி, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தலையில் என்ன செஞ்சுக்கிறோம், ஷால் போட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது நம்ம காட்டன் ஷாலா நல்லபடியாக இது பண்ணி இருக்கணும். பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்படி இருக்கோம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னது அது பேர், தொப்பி போட்டிருக்கிறது. ஆனால் தொப்பி நான் இந்த ஊரில் தான் பார்த்துருக்கேன், வேறு எங்கள் ஊர் உண்மைக்கு தான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு அதபு, உண்மைக்கு அது நல்ல ஒரு அதபு தான். அது பேசாமல் இருக்கும். அது அப்படியே இருக்கும். சரிண்ணா. ஆனால் தலைவலியெல்லாம் வராதுண்ணா. காட்டனா போட்டோம்னா அது பெசாட்டு இருக்கும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம சுன்னத்தான விஷயங்களில் தலையை மறைப்பது நமக்கு இந்த ஒரு ஹதீஸ் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஜிப்ராயில் ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தாங்க. ஹதிஜாமா என்ன செஞ்சாங்க, தலையை திறந்து வச்சுருந்தாங்க. ஜிப்ராயில் உள்ளே வரலை. ஹதிஜாமா தலையை மூடினதுன்னு அதுக்கப்புறம் தான் ஜிப்ராயில் உள்ளே வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் இன்ஷா அல்லாஹ் தலையை மறைப்பது சுன்னத்தான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இடங்களில் தலையை மறைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுல இது இப்போ தான் நம்ம புதுசாக கேள்விப்படுறோம். அதனால் இது ஒன்றுமே கிடையாது. இது சுன்னத்தும் கிடையாது, இது நன்மையும் கிடையாது. இது உங்களுடைய விருப்பம், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். 2வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, காலணியை அணிந்து செல்வது. இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம அசுத்தமான இடமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். காலணிகளை கண்டிப்பாக வீட்டில் ஒரு பாத்ரூம்க்கு ஒரு செப்பல், ஒரு பழைய செப்பல் போடுவது சிறந்தது, முஸ்தஹபான விஷயம். 2வது. 3வது, துஆ ஓதிய பின் உள்ளே நுழைவது. துஆ ஓதிய பின் உள்ளே நுழைவது. இதில் கவனமாக இருக்கும். ஓதுனதுக்கு அப்புறம் தான் உள்ளே நுழையணும். உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் துஆ ஓதக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. 4வது, முதலாவதாக இடது காலை உள்ளே வைப்பது. 5வது, கிப்லாவின் பக்கம் முகத்தையோ முதுகையோ காட்டாமல் இருப்பது ரொம்ப முக்கியமானது. இது ரசூல்லாவுடைய காலத்துலேயும் சரி, இப்பொழுதுமே நம்ம வீடு கட்டக்கூடிய அந்த இதில் நம்ம அதை பார்த்து தான், அந்த டைரக்ஷன் பார்த்து தான் நமக்கு பாத்ரூம் ரெடி பண்ணுவாங்க. 6வது, முற்றிலும் பேசாமல் இருப்பது. இது ரொம்ப முக்கியமானதுமா. பாத்ரூம்ல என்ன செய்யணும்? ஆமாம், அந்த மாதிரியானது என்ன செய்யக்கூடாது. முற்றிலுமே நம்ம தவிர்த்துக்கிறோம். 6வது விஷயம். 7வது, நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது. இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அமர்ந்து சிறுநீர் கழிப்பாங்க. சிறுநீருக்கு இந்த ஆண்களுக்கு சில ஷர்த்துக்கள்லாம் உண்டு. சிறுநீர் கழிக்கக்கூடியது இதில் அதாவது கல்லை வைத்து சுத்தம் செய்கிறது, எப்படி உட்காந்து சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்த யூதர்கள் என்ன செய்வாங்களாம், இன்னும் இதை கூடயுமா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கிண்டலாக கேட்பாங்களாம்.
சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த அதபு அந்த ஒழுக்கத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறக்கக்கூடிய தருவாயில் அவன் என்னெல்லாம் செய்கிறானோ, சிறுநீர் கழிப்பதிலிருந்து ஏன் ஒரு அந்தரங்க விஷயத்திலிருந்து எல்லாத்தையுமே எங்களுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரியே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சிறுநீர் கழிப்பதில் கூட ஆண்களுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நின்று கழிப்பது முற்றிலும் தவிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நின்று சிறுநீர் கழிக்கக்கூடாது. அதில் ரொம்ப அதிகமாக ஆண்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு விடுவோம். சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன செய்யணும், அமர்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். 8வது இடது கையால் சுத்தம் செய்வது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 9வது சுத்தம் செய்த பின் மண் அல்லது சோப்பு கொண்டு கை நன்கு கழுவுவது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் மண் இருந்துச்சு, இப்போ சோப்பு இருக்குது. நமக்கு எதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், கழுவிக்கிறோம். 10வது வலது காலை முன்வைத்து வெளியே வருவது. அதே போல் 11வது வெளியே வந்த பின் துஆ ஓதுவது. சரிங்களா? 11 விஷயங்கள், எனக்கு 10 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது தலையை மூடி செல்வதில் இருந்து சேர்த்து. சரி, ஓகே, ஹைர். இது ஃபுல்லாமே கழிவறையின் சுன்னத்துகள். ஒரு கழிவறையில் நுழைந்து உள்ளே வருவதற்கு இவ்வளவு சுன்னத்துகள். யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த சுன்னத்தில் நம்ம எதெல்லாம் முதல்ல துஆவுலே அவுட் ஆயிடுறோம். துஆ ஓதி என்னைக்காவது நம்ம போயிருக்கோமா? அதில் இடது காலை இதெல்லாம் கவனிக்கணும். இடது காலை வைத்துட்டு போகிறது, இப்படியான அதபுகளை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போ நமக்கு சுன்னத்துகளும் ஒழுக்கங்களும் சொல்லிட்டு ஒரு கித்தாப், கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஒரு குட்டி கித்தாப் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். 1000 சுன்னத்துகள்ன்ற ஒரு கித்தாப் இருக்கு. அதையே இப்போ பேஸ் பண்ணி பெருசாக ஒரு கித்தாப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸில் அதுதான் எடுத்துகிட்ருக்கேன். ஆலிம் கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸில் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் சுன்னத்துகளும், எனக்கு 2 சப்ஜெக்ட், சுன்னத்துகளும் ஒழுக்கங்களும், மின்ஹாஜுல் அரபியா அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட். அந்த சுன்னத்துகளும் ஒழுக்கங்களில் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு சுன்னத்துகள்! ஐயோ, இவ்வளவு சுன்னத்துகளை நம்மலாம் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பார்த்து ரசூலுல்லாஹ் செய்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு பக்கம் வச்சாலும் அதை அறிவிச்சிருக்காங்க பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்துக்கு கீழே அந்த கித்தாபுடைய பேர், அது எல்லாமே புகாரி, முஸ்லீம், இப்னு மாஜா எல்லாமே தரத்திலான கித்தாப். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம எப்படியாவது நம்ம வாங்கி படிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு சப்ஜெக்டை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இதில் முடிஞ்சளவு இந்த கழிவறைக்கு மட்டும் 11 சுன்னத்துகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில் எத்தனை சுன்னத்துகள் இருக்குது. தூங்குவதில், உணவு சாப்பிடுவதில் எவ்வளவு சுன்னத்துகள், சுப்ஹானல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சளவு நம்ம படிக்க இந்த சுன்னத்துகளையாவது நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இதை நம்ம படித்தோம், அதை நம்ம இந்த சப்ஜெக்டோட முடிஞ்சிருச்சுங்கிறது கிடையாது. இது வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருப்பது இந்த ஹதீஸ், இந்த சுன்னத்துகள். அதனால் நல்ல முறையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அதுக்கப்புறம்